ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்சிராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான மொச்சை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். மொச்சை வடை செஞ்சுருக்கோம். வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, சும்மா லைட்டாக வதக்குனா போதும். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், ஒன் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இப்போ இதில் இந்த மொச்சை கொட்டையை ஆட் பண்ணிக்கலாம். மொச்சை இதிலே நல்லா வேகணும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு லிட்டை க்ளோஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் அந்த மொச்சை நல்லா வேகும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மொச்சை நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கோங்க. கல் நல்லா சூடானதுக்கப்புறமா தோசை மாவு போட்டுக்கலாம். தோசை கொஞ்சம் வெப்பமாக போடுங்க, மெலிசாக போடாதீங்க. இப்போ இதில் இந்த மொச்சையோட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா தோசை எப்படி செய்வோமோ அந்த மாதிரி. நார்மல் மசாலா தோசை அந்த பொட்டாட்டோ வச்சு செய்வாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் இந்த மொச்சை வச்சு செய்கிறோம். இப்போது எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. மெலிசா தோசை போடும்போது இது நல்லா இருக்காது, ஊத்தப்பம் மாதிரி போடணும். ஒரு சைடு தோசை நல்லா வெந்தனதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபியை நீங்களும் முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி. இப்போ இதே மாதிரி ரெண்டாவது தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் ரெசிபி கூட செஞ்சு கொடுக்கலாம். மொச்சை சீசன் இருக்கும்போது இந்த மாதிரி வெரைட்டியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், சூப்பராக சர்வ் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த டிஃப்ரெண்ட்டான மொச்சை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃபன் பாக்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மொச்சையை சாப்பிடாத பசங்க கூட சாப்பிட்டுடுவாங்க. இந்த ரெசிபியை சுடு சுடாக சர்வ் பண்ணுங்கள், ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் நல்லா இருக்குது. இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாய்.